Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 7.1ல sum number 1 given பாருங்க. The radius and height of a cylinder in the ratio 5:7. சிலிண்டர்ல ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 5:7 and its curved surface area is 5500 square centimeter. curved surface area எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5500 square centimeter கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போவுமே இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்டீனில் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்பை முதல்ல எடுத்து எழுதிட்டு அங்கே கிவனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிருங்க. அதே மாதிரி என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக பிக்சர் போட்டுருங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஷேப் சிலிண்டர். ஸோ சிலிண்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5:7. ரேடியஸ்னா ஆர், ஹைட்னா ஹச். ஸோ R/H எவ்வளவு, 5:7. வேற என்ன டீடைல் நமக்கு கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா, 2πRH. ஸோ இந்த 2πRH வேல்யூ தான் 5500. கிவன் நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, R/H. R/H தட் மீன்ஸ் ரேஷியோல இருக்குன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபிராக்ஷன்ல எழுதிக்கலாமா. ஸோ R/H is equal to 5/7. ஸோ R is equal to 5H/7. ஸோ இந்த வேல்யூவை இங்க இருக்க ஆருக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு ஹச் கிடைச்சிடுமா. ஸோ அதை தான் பண்றேன் பாருங்க. சப்ஸ்டியூட் R is equal to 5H/7 in 1. இந்த இடத்துல அப்ளை பண்ண போறேன். இப்போ 2 பைக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 22/7 இன்டூ ஆருக்கு பதிலாக 5H/7 இன்டூ இந்த ஹைட் ஈக்குவல் டு எந்த வேல்யூக்கு ஈக்குவல், 5500. இது கிவன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஹச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் இங்கிட்டு கொண்டு வரேன். 5500 இன்ட்டு 7 இன்ட்டு 7 பை 22 இன்ட்டு 2. இந்த 5 இங்கிட்டு வந்துருமா. இப்போ இந்த 22வையும் 5500 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 11s are 22, 5 11s are 55, 00. Again 1 5 is 5, 100 5s are 500. ஸோ எனக்கு பேலன்ஸ் 100 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இருக்கு. கீழே 2 இன்ட்டு 2 4. ஸோ இதையும் 100 கேன்சல் பண்ணீங்கன்னா 25 4s are 100. ஸோ இந்த 25 நான் என்ன பண்றேன், 5 இன்ட்டு 5னு ஸ்பிளிட் பண்றேன். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இங்க ஹைச் இன்ட்டு ஹைச்னு இருக்கு. நீங்க வேணும்னா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். பெட்டர் நான் இதை இங்கேயே ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஸோ ஹைச்சோட வேல்யூ 1517. தட் மீன்ஸ் 1 பேர் எடுத்து எழுதிக்கலாமா. ஹைச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 7. 5 7s are 35. அப்போ ஹைச்சோட வேல்யூ எவ்வளவு, 35. இந்த வேல்யூவை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், R is equal to 5 இன்ட்டு 35/7. ஸோ இந்த 7ஐயும் 35 கேன்சல் பண்ணீங்கன்னா 5. R is equal to 5 இன்ட்டு 5 which is equal to 25 சென்டிமீட்டர். இதுலேருந்து நமக்கு ஹச் எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு, 35. ஆர் என்னன்னு கிடைச்சிருச்சு, 25. ஹைச்னா ஹைட்டு, ஆர்னா ரேடியஸ். சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.